வேண்டும். ஆகாரத்தை கொடுக்கும் போது இயேசு எங்களுக்கு வேண்டும். அற்புதம் நடக்கும் போது இயேசு வேண்டும். ஆனால் அவர் சிலுவையை எடுத்த போது கூட இருந்த சீஷர்கள் கூட நிற்கல. சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேண்டாம், சீஷர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அவரோடு படுத்து உறங்கி சாப்பிட்டு பேசி பழகி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தை குறித்து எல்லா உவமையும் பேசினார். 24 மணி நேரம் இயேசுவோடு இருந்தார்கள். 3.5 வருஷம். கடைசியில சிலுவையை எடுத்தோனே யாருமே அதான் கேட்கிறேன். நீங்கள் பார்த்து என்னையும் பார்த்துதான் கேட்கிறோம். எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. உலகம் நம்மளை பாராட்டாது, உலகம் நம்மளுக்கு கனத்தை கொடுக்காது. இந்த உண்மையான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது யார் உங்களுக்கு மாலை போட்டு வாழ்த்த மாட்டார்கள். இயேசுவுக்கு அது கிடைக்கவில்லை. அவர் சத்தியத்தை நிறைவேற்ற வந்த போதும் உலகம் அவரை என்ன பண்ணுது? வெறுத்து நிந்திக்கப்படுகிற யோசித்து பார்ப்போம். அவமானப்பட நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பொய்யான பழி நான் செய்யாத ஒண்ணு என் பேர்ல சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றது நான் ஆயத்தமா இருக்கேனா? நான் செய்யவே இல்லை, ஆனா நீ செஞ்சுன்னு சொல்றாங்க, செஞ்சுன்னு சொல்லி என்னை ஒதுக்கிடுறாங்க. Are you ready to be rejected? Are you ready to be forsaken for the doctrine of the cross? It is so priceless and valuable, my dear church. It is not a normal or ordinary